ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு கான்வெக்ஸ் பிரிட்ஜ். கான்கேவ் பிரிட்ஜ் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இது கான்கேவ் பிரிட்ஜ். கார் இப்படி இருந்ததுன்னா இது கான்கேவ். ஸோ இந்த இமேஜ்ல இருக்கிறது கான்வெக்ஸ் பிரிட்ஜ். ஒரு கார் இந்த கான்வெக்ஸ் பிரிட்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட் தட் இஸ் ஆர் எப்படி இருக்கும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, இதே கார் மூவ் ஆகும்போது அந்த பிரிட்ஜுக்கு கிடைக்கிற இம்பாக்ட் கம்மியா இருக்கும் முன்னாடி இருந்ததை விட. அதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன்ல இந்த கார் இப்படி மேலே டிராவல் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரிட்ஜோட ஷேப் அப்படிதான் இருக்கு. அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இதுல வின் பண்றது யாருன்னு எடுத்துக்கலாம், எம்ஜி. மேல இருக்கிறது மைனஸ் ஆர், தட் இஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நான் பாசிட்டிவ் எடுத்தனா அப்போர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் தான் எடுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன, எம்வி ஸ்கொயர் பை ஆர். கரெக்டா? எஸ், வெரி கிளியர். அப்போ எம்ஜி மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் வந்துட்டு அந்த பிரிட்ஜோட ரேடியஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரிட்ஜோட இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ரேடியஸ் கிடைக்கும்ல, அதுதான் அது. இந்த ஆறுங்கிறது மேல உள்ள நார்மல் ரியாக்ஷன். ஸோ எம்ஜி மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ கார் மூவ் ஆகும்போது அந்த பிரிட்ஜுக்கு காரு லைட் வெயிட்டா தெரியும் கம்பேரிட்டிவ் டு த கார் இஸ் அட் ரெஸ்ட் ஆன் தி பிரிட்ஜ். கிளியர்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்ல. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.